வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி, இளைத்தவனுக்கு எல்லை கொடு, கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடு. இந்த பழமொழியை பற்றி நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்குவோம். என்னன்னா, இளைத்தவன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கவங்க கூடியவங்க, சிலவங்க தேராம, உடல் தேராம, சிலவங்க நோயிட்ட பிறகு அப்படி இருப்பாங்க, சிலவங்க அப்படி இல்லாமலே ரொம்ப மெலிஞ்ச தேகத்தோட உடல் தேரவே தேராது அப்படி இருப்பாங்க, கழியாதுமாய் நடப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இளைத்தவங்களுக்கு எள்ளை கொடு. எள் இருக்குல்ல, எள்ளை அதாவது கருப்பட்டி அல்லது மண்டை வெல்லம் சேர்த்து இடித்து, அது கூட தேங்காயும் சேர்த்து இடித்து, அல்லது தேங்காய் சேர்க்காம கூட இடித்து எள்ளை உருண்டையாக்கி கொடுத்தா அதில் இரும்பு சத்து அதிகம். எள்ளில் இரும்பு சத்து அதிகம். இன்னொன்று, அது சாப்பிட்ட உடனே உடல் ஆரோக்கியத்தை மேம்படும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்னொன்று, உடல் நல்லா கொழுன்னு வரும். அதனால தான் ரொம்ப இழைச்சிருக்கவங்களுக்கு அந்த எள்ளுருண்டை தொடர்ந்து கொடுத்து வந்தால் அவங்க நாளடைவில் கொஞ்சம் உடம்பு வச்சு கொஞ்சம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. அதனால இளைத்தவனுக்கு எள்ளை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடு. கொழுத்தவனா யாரு? கொழுத்தவனா உடல் பருமன் உள்ளவங்க. சிலவங்க ரொம்ப உடல் பருமனால அவஸ்தைப்பட்டு வேலை செய்ய முடியாமல், குனிய முடியாமல், உட்கார முடியாமல் மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க உடம்பை குறைக்க எவ்வளவோ எக்ஸசைஸ் செய்து பார்ப்பாங்க, உணவு சாப்பாட்டை குறைச்சி பார்ப்பாங்க, எது செய்தாலும் குறையாது. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு, அதாவது கொழுத்தவங்களுக்கு கொள்ளை கொடுக்க சொல்கிறாங்க. கொள்ளைனா கொள்ளுன்னா அது ஒரு தானியம். அது பழைய காலத்தில் குதிரைகளுக்கெல்லாம் அதை உணவாக கொடுப்பாங்க. ஆனால் அது மனிதனுக்கும் மிக சிறந்த உணவு. எப்படின்னா, கொள்ளை காணோன்னு சொல்லுவாங்க. இதை என்ன செய்வாங்கன்னா, அந்த கொள்ளை வேக வச்சு அந்த தண்ணியை நம்மளை இந்த ரொம்ப கொழுத்தவங்களுக்கு குடிக்க கொடுப்பாங்க. அந்த கொள்ளை வைத்த தண்ணியை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா உடம்புல உள்ள அந்த கெட்ட நீர் எல்லாமே வற்றி போய் உடம்பு அழகா வத்தி, உடம்பு கொஞ்சம் சின்ன சைஸ் ஆகி அளவான தேகத்தோட ரொம்ப பலசாலியா இருப்பாங்க. அதனாலதான் கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, கொள்ளை துவையில அரைச்சும் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாலுமே அது உடல் கொஞ்ச நாள்ல எப்படினாலும் இழைச்சி நல்ல அழகான தேகமா, சீரான தேகமா அழகா மாறிடும். அதனாலதான் இந்த பழமொழி. இதுதான் இந்த பழமொழிக்கான விளக்கம். வணக்கம்.